பாருங்க, இந்த மைண்ட்ல குழப்பம் வரும்போதே அவன் உள்ள நுழைய ஆரம்பிக்கிறான். எல்லாம் கரெக்டா இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. ஒரு குழந்தை, சின்ன பிள்ளை, அது பார்த்தா என்னை பார்க்காமலே மூஞ்ச திருப்பிட்டே இருந்துச்சு. நீ வாங்க வாங்க வா அப்படி, லுக் அட் மை ஃபேஸ், என்னை பார் அப்படின்னம்லா. இப்படி கீழே பாச்சு, திருப்பியும் பாருனம்லா, நான் 5 பொத்துன்னு கீழே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள அவ்வளோ பொசஸ்ட் உள்ள உட்காந்துருக்கு. இது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ட். பார்த்தா நான் கடைசியில் அது அம்மா சொல்லுது, இந்த நாகிய என்னதோ ஏதோ சீரீஸ் இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்குமா அது. ஆத்தாடி, இங்கே எத்தனை எது உட்கார்ந்துருக்கா, பேரு நாகினியா. இப்போ இது என்னன்னா, இந்த மைண்டு வழியாக தான் பிசாசு உள்ள என்ன பண்ண முடியும், நுழைய முடியும். அவன் சும்மா ஏதோ டப்புக்குன்னு போகிற பார்க்கல எல்லாருக்குள்ளேயும் அவன் போக முடியாது. அதனால தான் பைபிள் சொல்லுது, அவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்போ பிசாசுக்கு ஒரு பெரிய ஆல்மைட்டின்னு வைங்களேன், எவனை விழுங்கலாம்லாம் தேட வேண்டியதே இல்லை. அவன் என்ன பண்ணும், நம்பர் 1 பிரகாஷ் பிரதர், நம்பர் 2, நம்பர் 3 வேண்டாமா, இப்படி என்ன பண்ணிட்டே இருப்பான், சாப்பிட்டு போயிட்டே இருப்பான் தானே. ஆனால் பைபிள் அப்படி சொல்ல, அவன் பார்க்கான் யார் கொஞ்சம் வீக்கா இருக்கா, இன்னைக்கு எவன் நமக்கு சிக்குவான் அப்படின்னு பார்க்குறான். எப்படி போட்டிருக்கு பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். பாருங்க, இந்த மைண்ட்ல குழப்பம் வரும்போதே அவன் உள்ள நுழைய ஆரம்பிக்கிறான். எல்லாம் கரெக்டா இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல், சிங்கம் கிடையாது, சிங்கம் போல், எல்லாம் சொல்லுங்க, சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படின்னு அர்த்தம்னா அவனால எல்லாரையும் பண்ண முடியாது. அவன் நுழையிறதுக்கு ஒரு நுழைவாயில் தேவை. அதுக்கு கவலை, பயம், கொலப்படி, இந்த மாதிரி அன்வான்ட் வீடியோஸு இதெல்லாம் நார்மலாக எடுத்துக்கூடாது. ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது அதன் வழியாக ஒரு ஸ்பிரிட் உள்ளே போய் டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். வெரி கேர்ஃபுல். அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ப்ரேயர் பண்ணி அது போகும்போது ஃப்ரீ ஆகி அந்த குழந்தை அந்த இடத்த விட்டு போகுது. ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, இந்த சபைக்கும் இந்த சபைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை பெருக பண்ண விரும்புகிறார். ஆமென்.